ஹாய் கைஸ், சொல்கிறேன் ஹாப்பி பொங்கல் மச்சான். அவங்களுக்கு சொல்லிடலாமா? ஹாப்பி பொங்கல் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல். பாரம்பரியமான, அதாவது பொங்கலை கொண்டாடுற ஒரு ஊர் திண்டுக்கல். இல்லை, எல்லா ஊர்லேயும் கொண்டாடுவாங்க. என்னங்க ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மதுரை பக்கத்தில் அப்படின்றனால இந்த மாடு, அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பொங்கலாக கொண்டாடுற ஊர்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, நாங்கள் சென்னையில் பெருசாக பொங்கல் எதுவும் கொண்டாட மாட்டாங்க. அதனால் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்றத தான் பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் சென்னையிலேருந்து எங்களால் ஃபுல்லாக கவரேஜ் எடுக்க முடியல. டேரெக்டாக திண்டுக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 5:50. செம்ம தூக்கம் வருது. காலங்கத்தால் போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை ஒன்று போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்து குளிச்சுட்டு நாட்டு குழம்பு அடித்து சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், அதுக்குள்ளே பொங்கல் முடிஞ்சிடும். வீடியோ போடுறோம். இறங்கிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு கால் அடிக்கிறாங்க. கரெக்டாக வாங்க, இதுக்கு மேலே மீட் பண்ணுவோம். நம்ம திண்டுக்கலோட எங்கள் கூட வந்துருங்க. அது எவ்வளோ அடி ஆடுனா நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரியுமா? சாவுகளா நீச்சல் அடிக்கிற நாய் தானே நீ? போயிட்டு நீச்சல் அடிப்போம் ப்ரோ. நீ எல்லாம் போகாமலே மிதப்ப. அது வேற. வா போய் கேட்போம் ஒட்ட ஃபர்ஸ்ட் எவ்வளோ என்ன ஆனா என்ன. ஏய் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆடா ஏய் தமிழ், ஊருக்குள்ள 3 போட்டாலே செத்து போயிடும் நீ. ஏய் அவனுக்கு பிரச்சனை இல்லடா, போனாலே மிதப்பான். நம்ம தான். என்னடா அது? ஏய் இவ்வளோ ஆழமா இருக்கடா. தளபதி, இந்த மரண விளையாட்டுக்கு வரல. நீங்க ஒரே கொள்ளிங்க, உங்களுக்கு பாதுகாப்பா அப்படி உட்காந்து அவன்கிட்ட கேட்பான் எவ்வளோ அடி இருக்கும். அது மேல இருந்து இது ஒரு 20 அடி. சரி, தண்ணி மட்டும்னா இந்த தண்ணியில இருந்து அதுக்கு கீழே பார்த்தா 100 அடி. 100 அடியா? 100 அடினா எவ்வளவு பெருசு தெரியுமா? ஐயோ, இங்க வா. 100 அடினா எவ்வளோ பெருசு தெரியுமா? 100 அடி எவ்வளோ ஹைட்டு? எவ்வளோ ஹைட்டு? என் வீடே 33 ஹைட்டு தான். 33 அடி தான் என் வீடு. வாழ்க்கைனா ஒரு வாழ்க்கை சாகசம் செய்யணும் ப்ரோ. வாங்க செய்வோன்ற போன ரிப்பு போட்டுலான்ற. இறந்திடவா நீ பிறந்தாய். 3 பேர் போட்டா 3 பேருக்கும் போடுவோம் ப்ரோ. வாங்க வாங்க. 3 நாள் செத்து போச்சு நீ. உயிரை தியாகம் செய்ய முதலில் களமிறங்குவது விஸ்வா. தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன். டேய், அவனுக்கு நீச்சல் தெரியுதுல. நீச்சல் தெரியுதா? பாய் அவனுக்கு நீச்சல் தெரியுது, அடிக்கிறான். நீ இருந்த என்ன தைரியத்துல கேமரா இங்க பாருங்க. 2 நாய்களும் ரெடி ஆயிடுச்சு இப்போ டைவ் அடிக்கிறதுக்கு. கேமரா கொஞ்சம் ஆஃப் பண்ணினா நான் ட்ரவுசர் மாட்டேன். 18+ ஆயிடும் ப்ரோ. ஆஹா, என்ன டைவ். இப்போ இதை பார்த்துட்டு நம்ம அண்ணன் போறாரு. அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஐயோ, ஒன் ஸ்டார்ட். விஸ்வா 2வது மாதிரி, தமிழ் லாஸ்ட். A few moments later. எங்க போயிட்டு இருக்கோம்? கம்மாய்க்கு. கம்மாய்க்கா? அங்கிட்ட ஏதோ பாட்டு சவுண்ட் கேக்குது.
ஆமா அந்த கோவில் அங்கிட்டு அங்கிட்டு அங்க ஒரு ஊர் இருக்கு அங்க ஓடுவாங்க. அங்க ஒரு ஊருக்கு அங்க ஒரு ஊர் என்ன அங்க ஓடுவாங்களா? ஆமா கபடிக்குன்னு அங்கேயும் கபடி தான் வச்சிருப்பாங்க. யாராச்சும் ரேடியோ கடை சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பாங்க. கபடி மேட்ச் ஓட்ட முடியும் அதுக்கு கம்மா இருக்கா? சரி வா. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? நான் மட்டும் கால் நினைச்சா வா வா சேர்ந்து விடலாம் வா. உன் செப்பல் தாய் வார் செப்பல் அங்க வார் செப்பல் வாங்குவா? எங்க போய் கேக்குறது வார் செப்பல்னு? வார் செப்பலா பத்தலங்க இருக்குங்க. நத்தல குண்டு ஏது ஒன்று வார் செப்பல் அது கரமா விட்டுருல கலர் கலரா இருக்குது அதுவா? அதான் அந்த ஜாவன் அது செப்பல் பேசினே இருப்ப விட்டா. இப்போ ராமல நீ வீரன் நிரூபிக்க போற நேரம் ஓ. ஐயோ 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 டேய் அங்க போணுமாடா? அம்மா. It was at this moment that he knew he fucked up. சரியா இருக்கு மஜான்னா. டேய் இந்த லேண்ட் என்ன விலைன்னு கேள்றா. வாங்கிட்டு இங்க ஒரு வீடு ஒன்று கட்டிட்டு புடுங்குவாரு. காசுக்குதா? இல்ல அப்ப லேண்டை பத்தி கேட்கலாமா? இல்லடா நாங்களே ட்ரிப்புக்கு காசு இல்லாம தான் ஃப்ரெண்ட்லி ட்ரிப்பா ஊருக்கு வந்து சொந்தக்காரங்க இல்ல தங்கி 3 வேளை தின்ட்டு மூடி இருக்கிறோம். என்ன பண்றது? லேண்டா இதனாலதான் வந்து சென்னை ஏன் பொங்கல் அப்போ வந்து லாக்டவுன் மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த ஒரு நிம்மதி சென்னையில இருக்காது. சென்னையில துட்டு வரும் ஆனா இந்த நிம்மதி இருக்காது. அது பேர் கொடைக்கானல் மேல போனா அப்பா ஐயோ 45 வாட்டி வாந்தி எடுப்பேன் 2 பெண்டுக்கு. ஊட்டி போனமே படத்தோடையாவது நாங்க போயே ஆகணும் ப்ரோ இந்த வாட்டி கண்டிப்பா. போடா திட்டுறாவன பாத்துக்கலாம். ஐடி லைஃப், டிராஃபிக், பொல்யூஷனு, டென்ஷனு, ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல என்னடா டிராஃபிக்? கரெக்டா கட்டுட்டா. பொங்கல்னா என்னது? பொங்கச்சோறு. பொங்கச்சோறுடா. பொங்கல் பண்டிகைனா என்னது? பொங்கல் வைப்பாங்க, கரும்பு கொடுப்பாங்க, கபடி வைப்பாங்க, ஓட்டப்பந்தயம். இவ்வளவுதான். இவ்வளவுதாங்க குழந்தைங்களோட வாழ்க்கை தான். பொங்கல்னா என்ன? கபடி போட்டி வைப்பாங்க, நமக்கெல்லாம் கரும்பு தருவாங்க. எங்களுக்கு பொங்கல்னா வேலை வைப்பாங்க ஐடில. லீவ் போட்டு தானே வந்திருக்கிற? லீவ்லாம் இல்ல, எங்க ஆபீஸ் எவ்வளவு பரவாயில்ல, எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு எல்லா சலுகையும் தருது. இப்போ இந்த வீடியோவை பார்த்தா அவங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் வாட்டி லீவ் கேட்டா கொடுக்கணும். அதானே ஃப்ராட்ரா இவன். பொங்கலை பத்தி தெரியுமா? இந்தியன் ஃபெஸ்டிவலுக்கு லீவ் தராங்க எங்க கம்பெனி எவ்வளவு பரவாயில்ல. ஆனா நிறைய பேர் நீ பார்த்தனா சென்னையில இன்னைக்கும் பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு பிரவீன் போறான், பிரவீன் ஜே போறான். ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டுருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, நிறைய டிப்ரெஷன் எல்லாமே போயிடுச்சு. ஆமா அவனுக்கு அதுவும் குறிப்பா வந்து இந்த மாசத்துல கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கதான் செய்யும். மூடுங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பின்வரும் வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து அதுக்கான பிரணவுக்கான அப்டேட், பிரணவ் ப்ரொடக்ஷன் 1 சிரிக்காதீங்க. உங்களுக்கும் நடக்கும். என்னைக்கு வீட்டுல விஷயம் தெரிஞ்சோ கும்மி அடிப்பாங்க உட்காந்து. அவங்க வீட்டுல அப்படி இல்ல, செக்கட்டம் தான். இந்த இருக்கீங்க பாரு, கண்ணு காலி, காலு காலி, காது காலி, அவ்வளவுதான். யாருன்னே தெரியாதுன்றோம். கை எடு. நீ என்ன சொல்லுவ? யாருன்னு கேட்டா யாரா நீ? வயக்காட்டோட போயிடணும். ஒரு நிமிஷம்டா, காலைல எனக்கு ஒண்ணு பண்ணி காமிச்சல, இங்க பண்ண முடியுமா? காலைல என்ன பண்ணி காமிச்சா? எடுத்து பண்ணி பார்க்கலாம். இன்வென்ஷனா இருக்கு. நம்ம சின்ன வயசுல பண்ணலையாப்பா ஃபிலிம்ஸ் போடலையாப்பா? அவனாம் மிஸ் கூடயே போட்டான். என்ன சொல்லணும்? மாலாக்கா ஐ லவ் யூ. என்னடா தின்ற? டேய் கடி அம்புச்சி. நான் அவனுக்கு உனக்கு இல்ல விழுந்தா உனக்கு தான் பார்க்க போறான். இது ரெண்டாவது வச்சு புடிச்சு வலி இப்படி புடிச்சு இழுங்க ப்ரோ. புடிச்சு இழுக்குவா? இழுக்குவா? என்ன ஆம்பளை பிள்ளையா? யாருக்கு? எனக்கா? ஏன்டா நான் இன்னும் கல்யாணம் பண்ணல, எதுவுமே பண்ணல. எப்படிடா இதை பார்த்தா பூச்சி ஆம்பளை பிள்ளையான்றி? ஏய் இவனுக்குடா. அவனுக்கு நாங்க தானே இவன் தான் இவனுக்கா? ஆமாண்டா. ஆமா கேளு. புஷர் வைரஸ் வருது, அதுதான் இது. இருக்குவா? ரெட்ட பொம்பளை புள்ள. எப்போ பிறக்க போகுது?
அடுத்த தையில கருப்பு சொல்லிட்டான். இதுக்கு மேல கருப்பா குசுப்பு கல்யாணம் ஆகலாம் 2 புள்ளைய தத்து எடுத்து கருப்பு கொடுத்து ஓட வைப்பாங்க. ரெட்டை புள்ள பிறந்தா நீ தான் குசும்புக்காரன். நாங்க உனக்கு எப்ப கல்யாணம்? நீங்க நீங்க தான். அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் பண்ண 2K கிட்ஸ் எல்லாம் எவ்வளவு குயிக்கா இருக்கானுங்க. 7 கழுத வயசு ஆகுது, 48 வயசு ஆகுது, 27 கல்யாணம் வயசு ஆகுது. எதுவுமே கிடையாது. மொட்டை பையெல்லாம் சுத்திட்டு இருக்கான். மொட்டை அடிச்சு அவனே கல்யாணம் பண்ண போறான்.